ஆண்டி, நானும் செழியனும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறோம் ஆண்டி. ஆண்டி, ரொம்ப வருஷமா நாங்க லவ் பண்றோம். எழிலுக்கு கூட தெரியும். எழில், சொல்லு. ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னால இதுல யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதுமா. சப்போர்ட் பண்ண முடியாது. ஆண்டி, நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். நான் சொன்னேனாமா? என்ன நம்புங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? இல்லல. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புமா. ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. அம்மா, இங்க பாரு. செழியனோட பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீட்ல பிரளயமே நடக்கும். நீ முதல்ல கிளம்புமா. ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. சொல்றேன்ல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் செழியன் கிட்ட பேசுறேன். ஆண்டி, நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம். சொல்றேன்ல, கிளம்புமா, கிளம்பு. மா. ஏய், கிளம்பு. ஏண்டா, இப்படி ஏதாவது இருக்கான்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன். நீயும் என்கிட்ட சொல்லல. நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல. அம்மா, இது செழியனோட வாழ்க்கைம்மா. இதுல நான் என்னமா சொல்றதுக்கு இருக்கு? என்னோட வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? எனக்கு ஏற்கனவே என் மனசுல தப்பா பட்டுச்சு. நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? இதுல பயப்பட என்னமா இருக்கு? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது அவன் இஷ்டம் தானே. ஓ, அப்படியா? ஏன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் எனக்கு நடந்துச்சா? நான் எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்கலையா? நீங்களே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்க அப்பா கேப்பாரு. அவருக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? உங்க பாட்டி, உங்க தாத்தா எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியுமாப்பா? சொல்லு. மா, அவன் கல்யாணத்தை கூட அவன் முடிவு பண்ண கூடாதம்மா. பண்ணுங்கடா, பண்ணுங்க. என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டா இந்த வீடு எதுக்கு? இந்த குடும்பம் எதுக்கு? நாங்களாம் எதுக்கு இருக்கணும்? எல்லாரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியதானே? அம்மா. ஏய், ஒன்னும் சொல்லாத போயிடு. நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல. போயிடு. மா, நான் என்னமா செஞ்சிருக்கணும்? செழியன் லவ் பண்றான்னு உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கணுமா? வேண்டாடா, பேசாத. மா, சொல்றல, பேசாதானே. போயிடு இங்க இருந்து. நான் ஏதாவது சொல்லிடுவேன். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. எனக்கு என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. ஜெனி, எங்க போன? எங்க போனன்னு கேட்டேன். வெளியில போயிட்டு வரேம்மா. அது தெரியுது. வெளியில இருந்து வரும்போதே வெளியில போனேன்னு தெரியுது. அதான் எங்க போனேன்னு கேக்குறேன். ஏன் போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியா? நான் போகும்போது நீங்க வீட்ல இல்ல. போன் எதுக்கு இருக்கு? சொல்லிட்டு போக மாட்டியா ஜெனி? வந்து பார்த்தா ஆளை காணோம். அட்லீஸ்ட் நான் போன் பண்ணும்போதாவது எடுத்திருக்கணும்ல. திரும்ப கேக்குறேன் ஜெனி, எங்க போன? செழியன் வீட்டுக்கு. நினைச்சேன். அங்க எதுக்கு போன? அவன் தான் வந்து டிராப் பண்ணிட்டு போனானா? அப்பாவை உனக்கு எப்பவுமே டென்ஷன்ல வச்சிட்டு இருக்கணும் போல. என்ன அவன் டிராப் பண்ணல மம்மி.
நான் அவனை பார்க்கவே இல்ல. அப்புறம் அங்க எதுக்கு போன? அவன் ஃபோன் பண்ணல, அதனால தேடிட்டு போனியா? உன்கிட்ட தான் பேசுறேன் ஜென்னி. ஆன்சர் மீ. அவன் வீட்ல சொல்லவே மாட்டேங்கிறான் மம்மி. எல்லாத்துக்கும் பயப்படுறான். அதான் நான் சொல்ல போனேன். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க ஜென்னி? பாத்தீங்களா, செழிய வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கா. அவன் ரொம்ப பயப்படுறான் மம்மி. அதனாலதான் நான் போய் சொல்ல போனேன். என்ன சொல்லிட்டியா? ஆண்டி கிட்ட சொல்லிட்டேன் மம்மி. என்ன சொன்னாங்க? உடனே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களா? சொல்லு, அவங்க என்னதான் சொன்னாங்க? அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் மம்மி சொன்னேன். ஆண்டியே ஷாக் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நடக்காது, போய் வேலைய பாருன்னு சொல்லிட்டாங்க மம்மி. நீ போய் சொன்ன உடனே சரின்னு சிரிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சியா? அசிங்கமா இல்லையா உனக்கு ஜெனி? நீ போய் இந்த விஷயத்தை பத்தி பேசலாமாங்க? விடு மரியம். இதெல்லாம் நடந்தாதான் நம்ம அருமை இவளுக்கு புரியும். நாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறாள்ல, இப்பதான் ஒவ்வொரு வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு இவளுக்கு நல்லாவே புரியும். இவளே அவங்க வீட்ல போய் இத பத்தி பேசிட்டு வந்தா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவ ஏன் இப்படி இருக்கா? செழியன் என்ன சொன்னா? வீட்டுல ஒத்துக்கல, போயிட்டு வான்னு சொன்னானா? நான் தான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேனே, அவன் வேலைக்கே ஆக மாட்டான்னு. நீதான் கேட்கவே மாட்டேங்கிறியே. இல்ல டாடி, அவன் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்ல. அவன் வீட்லயே இல்ல. நான் பேசினது எதுவும் அவனுக்கு தெரியாது டாடி. அவன் அப்படி சொல்ல மாட்டான் டாடி. என்ன ஜோசப் இவ இப்படி இருக்கா? அந்த பையன் அவன் வீடு வேலைன்னு இருக்கான். இவளை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியல. ஆனா ஏன் இவ இப்படி இருக்கான்னு புரியல. விடு மரியம். இப்படியே 4 விஷயம் நடந்தா அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டு இவளே நம்ம பக்கம் வந்துருவா. இவ போய் சொல்லிருக்கா. அவங்க இவளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ச்சே. மா, மா, என்ன? ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? ஒண்ணும் இல்ல. சவுண்ட் குறையினியா? இங்க தானே இருக்க, உனக்கு கேட்டா போதாதா? ஊருக்கே கேட்கணுமா? சவுண்ட குறைன்னு சொன்னா கூட்டி வைக்கிற. என்னாச்சுமா உனக்கு? ஆமா ஆச்சு. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நீ திட்டுறமா? அம்மாக்கு தலை வலிக்குது இனியா. சவுண்ட் வச்சியா வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாரி, சரியா?
இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் வலிக்குதுன்னு சொல்றமா. ஏன் நான் மனுஷி இல்லையா? எனக்கு வலிக்க கூடாதா? உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கணுமா? ஆ? போமா. ஆண்டி, நானும் செழியனும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறோம் ஆண்டி. மா, ஏமா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏன் டல்லா இருக்க? சரியா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், உண்மையே சொல்லணும். என்னம்மா? நீ ஜெனிய வெறும் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன? ஆமா, அவ ஃப்ரெண்டு தான். வெறும் ஃப்ரெண்டு தானே? வேற ஒண்ணும் இல்லையே? வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லம்மா, வெறும் ஃப்ரெண்டு தான். அப்படியா? ஆமா. ஆமா, ஏன் கேக்குற? சும்மாதான், சொல்லு. ஏன் இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் தெரியாத மாதிரி கேக்குற? கான்செப்ட் இருக்குடா, பட் இப்போதைக்கு பண்ற ஐடியா இல்லை. சரியா, நான் பண்ணும்போது சொல்றேன். பாய். டேய், அம்மாக்கு என்னாச்சுடா? ஏன் சம்பந்தமே இல்லாம ஜெனிய பத்தி பேசுறாங்க. என்ன பேசுனாங்க? ஜெனி வெறும் ஃப்ரெண்டு தானு கேக்குறாங்கடா. அப்படியா கேட்டாங்க? ஆமா. சரி, நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்னு கேட்கல, நீ என்ன சொன்னன்னு கேட்டேன். ஆமா, வெறும் ஃப்ரெண்டு தான் சொல்லிருக்க. சுத்தம். ஏண்டா? லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படிடா சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன கேட்டா? நீ லவ் பண்ற இல்ல? ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? பயமா இருக்குடா. அம்மா ஏன் திடீர்னு இப்படி கேட்டாங்கன்னு. ஏன்னா அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? எப்படிடா? ஜெனி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜெனி இங்க வந்திருந்தாளா? Oh my God. டேய், அவ வரும்போது நீ இங்க இருந்தியா? என்னடா சொன்னா? நீ என்ன சொல்லிருக்கணுமோ அதுதான் அவங்க சொன்னாங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க, ப்ளீஸ் எப்படியாச்சும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. My God. இவ ஏன்டா இப்படி இருக்கா? அதான் அம்மா அப்படி கேட்டாங்களா? ச்சே, இவள என்ன பண்றன்னு மட்டும் பாரு. டேய் 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 டேய், என்ன ஜெனிக்கு ஃபோன் பண்ண போறியா? அவ எதுக்குடா இங்க வந்தா? எதுக்கு சொன்னா? நீயும் சொல்ல பயப்படுற. யாரோ ஒருத்தர் சொன்னா என்ன இப்போ? ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுதோ? எப்பவா இருந்தாலும் இதான் ப்ரோ நடக்கும். நீ சொல்ல பயப்படுற, இப்ப ஜெனி சொல்லிட்டாங்க, நீ ஃபேஸ் பண்ணிக்கோ. நான் அம்மா கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அதெல்லாம் அம்மா நம்பி இருக்க மாட்டாங்க.
ஜெனி தெளிவா சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன். டேய் நீ என்னடா சொன்ன? உண்மையை சொன்னேன். ஜெனி சொன்னது உண்மைதான்னு சொன்னேன். டேய் போச்சு, வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னெல்லாம் நடக்க போகுதோ. என்ன நடந்தாலும் நீ தான் ஃபேஸ் பண்ணணும், சரியா? ஃபேஸ் பண்ணு ப்ரோ. முடியுமா? ஜெனிக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல. அந்த பொண்ணு அவங்க வீட்லயும் சொல்லி நம்ம வீட்லயும் சொல்லிட்டு போயிருச்சு. நீ ஏன் ப்ரோ அப்படி இருக்க? இது ஒரு நல்ல சான்ஸ் ப்ரோ. அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அம்மா காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நடத்த சொல்லு. என்னடா? இந்த வீட்ல எல்லாரையும் விட அம்மா தான் மாடர்ன். ஆமாடா, இதெல்லாம் அம்மா தான் புரிஞ்சுப்பாங்க. அவங்க கிட்ட போய் பேசு. லவ் பண்றேன்னு சொல்லு, நடத்தி கொடுங்கன்னு கேளு. கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க. பாக்யா, ம்? மறுபடியும் அம்மாவை எப்போ ஹெல்த் செக்அப் கூட்டு போற? அதுக்கு இன்னும் டைம் இருக்குங்க. அடுத்த வாரம் போனா போதும். ஓகே. அம்மாவை மறுபடியும் கூட்டு போகும்போது எங்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லு, நானும் கூட வரேன். எதுக்குங்க? இல்ல, சும்மா கன்சல்ட் பண்ணும், அவ்வளவுதான். என்னாச்சுங்க? ஏய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹை பிபி இருக்கிற மாதிரி இருக்கு, அதை பத்தி கேட்கலான்னு தான். ஐயோ, ஹை பிபியா? என்ன சொல்றீங்க? என்னாச்சுப்பா? உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கா? உங்களுக்கு அதெல்லாம் இல்லையே. இல்லடா, ஹெல்த் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அம்மாவை கூட்டு போகும்போது நானும் கூட போய் செக் பண்ணிக்கலாம்ல, அதான். ஓ, பண்ணிக்கலாங்க. நம்ம டாக்டர் தானே, பண்ணிக்கலாம். ஏய், சிம்டம்ஸ்லாம் எதுவும் இல்லை, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் நீ அம்மாவை கூட்டு போகும்போது நானும் வரேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ம், சரிங்க. சரியா? வா உட்காரு. சரிப்பா. நம்ம ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒர்க்குக்கு உன் ஹெல்ப் தேவைப்படுது. சொல்லுங்கப்பா. ஆபீஸ் சிஸ்டம்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. நீ என்னன்னு வந்து பாக்குறியா? வரேன்ப்பா. எப்போ வரணும்? உன்னால எப்போ முடியுமோ அப்போ வா. ம். ஏற்கனவே பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குடா. எல்லாருக்கும் சரியான நேரத்துல பேமெண்ட் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் ஆட்களை வச்சுக்கிட்டு ஓவர் ஹெட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அதான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் குறையும்னு நினைக்கிறேன். ஸோ நீ என்னன்னு வந்து பாக்குறியா? நம்ம மேனேஜர் சிவபிரகாஷ் கிட்ட பேசிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா. ம், சரிப்பா, நான் வரேன். நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ நான் சிவபிரகாசம் அங்கிள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, குட் நைட். குட் நைட்ப்பா. சாப்பிட்டியா? இல்லங்க, இனிமே தான் சாப்பிட போறேன். சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கு. ம். அம்மா, அம்மா, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். நீ ஒன்னும் சொல்லாதப்பா. அம்மா, ஜெனி வந்தது எனக்கு தெரியாதுமா. அதனாலதான் உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ இல்லைன்னு சொன்னதே உண்மையா இருக்கட்டும். தயவு செஞ்சு ஜெனி சொன்னது உண்மைன்னு சொல்லிடாத. சாரிம்மா, அதுதான் உண்மை.